நான் புதியதாக பொறுப்பேற்று இன்று இரண்டாவது மண்டல் சுற்றுப்பயணமாக மொடக்குறிச்சிக்கு வந்து இந்த பயணத்திலே மண்டல் தலைவர் அறிவிப்பு கூட்டம் என்பது சாத்தியமான ஒன்றாக என்று மாற்றிக் கொடுத்த கணபதி அவர்களுக்கும் டெக்கான் பிரகாஷ் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாவட்டத்தை பல்வேறு காலகட்டங்களில் கட்சி தோன்றிய காலம் முதல் இன்று வரை பல்வேறு தலைமை பொறுப்பேற்று இந்த கட்சியை வழிநடத்தி நல்ல முறையிலே இந்த மாவட்டத்தை மாநில அளவில் மிக பிரபலமாக வைத்து இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் எஸ் சிவசுப்ரமணியம் அவர்களும் மற்றும் எஸ் டி செந்தில்குமாரன் அவர்களும் திரு வி சி வேதானந்தம் அவர்களும் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவராக இருந்து இன்று மாநிலம் முழுவதும் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு தேசிய செயற்குழு உறுப்பினராக பொதுக்குழு உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் என்பி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த தேர்தல் திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கிட்டத்தட்ட இந்த 3 மாத காலமாக மிக கடுமையாக உழைத்தது மட்டுமல்லாமல் கட்சி வேலை என்று வந்தால் குணசேகரை அலையுங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பு பணிகளும் மட்டுமல்லாமல் அரசியல் பணிகளையும் மேற்கொண்டு வரும் திரு குரு குணசேகரன் அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி இந்த மாவட்டத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இணை அமைப்பாளராக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி பார்வையாளராக இருந்தால் வழிகாட்டிய மாவட்டத்தின் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் எங்களோடு சென்ற பருவத்திலே மிக அற்புதமாக பெருந்துறை மட்டுமல்லாமல் ஈரோடு முழுவதும் மிக அற்புதமாக வேலை செய்து கொடுத்து நல்ல நெருங்கிய உறவோடு ஒரு கட்சி பணியை செய்து ஒரு ஆத்ம திருப்தியோடு இருக்கக்கூடிய அண்ணன் ராயல் சரவணன் அவர்களுக்கும் மாவட்டத்துடைய செயலாளர்கள் திரு ஏ விஸ்வபாலாஜி அண்ணன் அவர்களுக்கும் அக்கா லீலாவதி அவர்களுக்கும் முனிதமக்கா அவர்களுக்கும் மற்றும் ஐயாவண்ணன் இந்த பகுதியினுடைய மூத்த நிர்வாகி அண்ணன் ஐயாவண்ணன் அவர்களுக்கும் கொடுமுடி மேற்கு முன்னாள் மண்டல திரு காய சந்திரன் அவர்களுக்கும் இன்றைய ஈரோடு வீரபஞ்சத்திரம் கிழக்கு மண்டலாக புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பாலாஜி அவர்களுக்கும் கொடுமுடி மேற்கு மண்டலுடைய புதிய தலைவராக இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய ரமேஷ் பொன்னுவேல் அவர்களுக்கும் மொடக்குறிச்சி தெற்கு மண்டலுடைய தலைவராக பொறுப்பேற்று இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய யோக தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வர முடியாமல் கோயில் பணிக்காக சென்றக்கூடிய டெக்கான் பிரகாஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த சட்டமன்றத்தை மிகச்சிறப்பாக வெற்றி பெறச் செய்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தாமரை மலரச் செய்து அக்கா சி கே சரஸ்வதி அவர்கள் இன்று மிகச்சிறப்பான பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தற்சமயம் பழனி பாத யாத்திரை திருமதி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களோடு சென்ற காரணத்தால் நாங்கள் எல்லாம் சென்று உடம்புலப்பேட்டையில் சென்று பார்த்துவிட்டு தான் இங்கு வருகிறோம். அவர்கள் பழனி பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த இரு தலைவர்களுக்கும் என் வாயிலாக வாழ்த்துக்களை சொல்லுமாறு சொல்லியிருக்கிறார்கள். ஆக இவர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று புதியதாக பொறுப்பேற்று இந்த மிகச்சிறப்பான பணியை மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக முழு உழைப்பையும் கொடுத்து முழு நேரத்தையும் கொடுத்து அயராது உழைக்கக்கூடிய அரும்பெரும் தலைவர்களாக மாநிலத்துக்கு 3 பேர்களை பரிந்துரை செய்து அனுப்புவதில் இன்று மாலை 3:35 மணிக்கு மாநிலத்திலிருந்து வந்தக்கூடிய செய்தியில் 3 மண்டல தலைவருடைய பெயரை அனுப்பியிருந்தோம். 3 பேர் நபர்களை அதில் இன்று 3:30 அளவுக்கு இங்கே யாரை மண்டல தலைவராக அறிவிக்க வேண்டும் என்ற குறிப்பு வந்தது. அந்த குறிப்பின் அடிப்படையில் மொடக்குறிச்சி தெற்கு மண்டலத்திற்கு எஸ் ஜெயசங்கர் அவர்களையும் மொடக்குறிச்சியினுடைய வடக்கு மண்டலத்திற்கு திரு கே பிரகாசம் முனைவர் அவர்களையும் மாநிலம் அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் தலைவர் அண்ணாமலை அவர்களும் திரு கேசவ விநாயகி அவர்களும் மாநில தேர்தல் அதிகாரி சக்கரவர்த்திஜி அவர்களும் மற்றும் அந்த கோர் கமிட்டியில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜாஜி உட்பட அனைவருடைய ஒப்புதலுக்கும் இது அனுப்பப்பட்டு தான் இந்த ஒரு மண்டல தேர்தல் நடக்கிறது. ஏதோ நம் விருப்பத்திற்கு யாருமே போட்டு விடலாம், இவர்களை போட்டு விடலாம். எனக்கு நண்பர் என்னோட நிறைய உறவில் இருக்கிறார்கள், இல்லை என்னை சார்ந்தவர்களுக்கு மிக நெருங்கியாக இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக எந்த பொறுப்பையும் கொடுத்து முடியாத நிலைமையில் இந்த கட்சி மிகச் சிறப்பாக தேர்தல் பணியானது மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்த குறிப்பின் அடிப்படையில் இன்று மண்டல தலைவர்களாக இவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நாளை மாலை என்னுடைய சொந்த மண்டலான பெரியசேம்பூர் மேற்கு மண்டலத்தினுடைய தலைவராக நாளை அங்கு அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்கான பட்டியல் நாளை அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாளை ஈரோடு சித்தோடு வழியில் இருக்க டிமார்ட் பகுதியில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் அதுக்கு ஏற்பாடாயிட்டு இருக்கு. நீங்கள்லாம் அந்த மண்டலுக்கு வரணும், அந்த மண்டல தலைவர் பொறுப்பேற்புக்கு நீங்களாம் வரணும் அழைப்பையும் கூறிக்கொண்டு ஒரு மாவட்டத்தை எப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டும், எப்படியெல்லாம் சீரும் சிறப்போடு செயல்படுத்த வேண்டும், மாவட்டத்தை எதை நோக்கி செல்ல வேண்டும், நம்முடைய அரசியல் களம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம்
நமக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கார்கள், நடைமுறையில் நடத்தி காமிச்சிருக்காங்க. ஆகவே அதை பற்றி நான் மிகவும் மிகவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ற காரணத்தால் நீங்கள் அனைவரும் ஏற்கனவே தேர்தல் பணி என்றாலே மொடக்குறிச்சி 1058 பேரை போட்டு தேர்தல் கமிஷனுக்கு தண்ணி காமிச்ச உங்களுக்கு போய் நாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மொடக்குறிச்சி என்றால் அரசியல் பயணத்தில் மிகச்சிறப்பானது. ஏகப்பட்ட எம்எல்ஏக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்பிக்களையும் அனுப்பக்கூடிய ஒரு தொகுதி, விவசாயம் சார்ந்த பகுதி, தொழில் சார்ந்த பகுதி, அறிவு சார்ந்த பகுதி என்ற காரணத்தினால் உங்களிடம் இருந்த ஆலோசனைகள் பெற்று மாவட்டத்தை வழிநடத்த வேண்டிய இடத்தில் தான் நான் இருக்கிறேன் ஒழிய ஒரு மாவட்டத்தை எப்படி வழிநடத்தி இப்படியெல்லாம் நீங்கள் இந்த மண்டலை செயல்படுத்துங்கள் என்று கூறக்கூடிய இடத்தில் நான் இல்லை என்பதை நன்கு அறிவேன். ஆகவே என்னுடைய தன்னடக்கத்தையும் இதோடு அடக்கிக் கொண்டு உங்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த மாவட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்துவோம். அதற்கான உங்களுடைய ஆலோசனைகளையும் மேற்கொண்ட உத்வேக அரசியலையும் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று அவ்வப்போது நீங்கள் கூட்டத்தின் வாயிலாகவோ நேரில் சந்திக்கின்ற வாயிலாகவோ எங்களுக்கெல்லாம் கூறி வழிநடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை நான் ஏற்று அமர்ந்திருக்கிறேன். ஆகவே இந்த கட்சியினுடைய வளர்ச்சி என் கையில் மட்டுமில்லை, உங்கள் அனைவரும் கையிலும் இருக்கிறது. உங்கள் சார்ந்துதான் இந்த கட்சி வளருமே தவிர நாம் முன்னெடுத்திருக்கோம் என்பதற்காக, இது ஒரு தலைமை பண்புக்காக நான் கூறவில்லை, முன்னெடுத்திருக்க வேண்டும் காரணத்துக்காக இந்த கட்சி வளராது. நிச்சயமாக நம் அனைவருடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் கட்சி வளர்ச்சி என்பது எந்த காலத்திலும் நடக்காது. அதுபோல் நம்முடைய ஒற்றுமை என்பது மிக முக்கியம். கட்சி சார்ந்து ஒரு வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நம் ஒற்றுமை மிக முக்கியம். அந்த ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும். மனதளவிலே எந்த வெற்றுமையும் இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் ஒரு நோக்கத்திற்காகத்தான் வேலை செய்கிறோம். பொறுப்பின் நடப்பில் வேறு வேறு இடங்களில் அமர்ந்திருக்கலாம் ஒழிய நோக்கம் என்றோ ஒன்றே தான், என்றும் ஒன்றுதான். நம்முடைய நோக்கம் தாமரை மலர வேண்டும், உள்ளாட்சி அமைப்புகள் நாம் வெற்றி பெற வேண்டும், அதிகாரம் நம் கைக்கு வர வேண்டும். அதிகாரம் வந்தால் தான் மக்கள் பணி செய்ய முடியும். அது வரைக்கும் நம் மக்கள் சேவை தான் செய்ய முடியும். சேவை என்பது வேறு, பணி என்பது வேறு. சேவையின் அடிப்படையில் நாம் இந்த ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டோ கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு நம்மளுடைய பணத்தை போட்டு செஞ்சிடலாம், இது சேவை. மக்கள் பணி என்பது ரோடு போடணும், டிச்சு கட்டணும், அவங்களுடைய அடிப்படை வாழ்க்கையோட மேல்நிலை கொண்டு வரணும், கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மேன்மை அடைய வேண்டும், தன்னிறைவு அடைய வேண்டும். அன்று கூலிக்கு சென்றவர்கள் இன்றும் கூலிக்கு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்று குடிசையில் இருந்தவர்கள் இன்றும் குடிசையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. கிட்டத்தட்ட 55 ஆண்டு காலம் கடந்தோடு விட்டது. ஆனால் மாற்றம் என்பது பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. ஏதோ பூமி வேலை ஏறினதுனால கொஞ்சம் பேர் நம்ம நல்லபடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நிச்சயமா அந்த விவசாய திறமை நம்ம பொழைச்சிட்டோம்னா நிச்சயமா அந்த கூட நிலைமை கூட இருக்க முடியாது. அந்த காலச்சூழலை நம் மனதில் கருதி மக்களுடைய அடித்தட்டு மக்கள் இருந்து மேல்தட்டு மக்கள் வரை அனைவரும் சமமாக நல்ல முறையில் வளர்ந்து நாட்டை நல்ல சீர்திருத்த நிலைமையில கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை மட்டும்தான் அதற்கு உகந்த கட்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை. தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த நோக்கில் தான் கடந்த 9 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக கர்நாடகாவில் பணியாற்றிவிட்டு அங்கு சிங்கம் என்று பெயர் பெற்று ₹1 ஊழல் இல்லாமல் நேர்மையாக தனது அரசு பணியை நிறைவு செய்து கட்சிக்காக கர்நாடகத்தில் நின்றிருந்தால் அன்று முதலமைச்சராக இருந்திருப்பார். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாடு நான் பிறந்த மண், இந்த மண் நல்ல முறையாக வளர வேண்டும் என்ற காரணத்துக்காக, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தமிழ்நாட்டில் வந்து நம்மோடெல்லாம் இணைந்து நம் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று கட்சிக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கார். இரவு பகல் பாராமல் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொள்வது 11 மணிக்கு மேல் தான் என்பதை இங்கே இருக்கும் அனைவருக்கும் தெரியும். 11 மணிக்கு மேலே ஃபோன் அடித்தா நிச்சயமாக மாநில தலைவர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோன் எடுத்துருப்பாங்க. ஏன்னா அவருடைய நேரம் அப்படித்தான் இருக்கு. 11 மணி, 12 மணி, 1 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறாருன்னா அப்போ ஒரு மாவட்ட தலைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் அவர் பேசக்கூடிய நேரம் அதற்கு மேலே தான் இருக்குன்னு சொன்னால் அப்போ காலையிலேருந்து அவருடைய ஷெட்யூல் எப்படி நினைச்சுப்பார்? தன் குடும்பத்தை பார்த்துருப்பாரா? நிச்சயமாக அவர் மனைவியை பார்த்துருக்க முடியாது, குழந்தைகளை பார்த்துருக்க முடியாது, பெற்ற தாய் தந்தையரை பார்த்துருக்க முடியாது, உற்றார் உறவினர்களை பார்த்துருக்க முடியாது, நண்பர்களை பார்க்க முடியாது. முழுக்க அனைத்தும் நம் கட்சியும் நம் கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளை தான் அவர் குழந்தையாக, தாயாக, தந்தையாக, உறவாக, நட்பாக கருதி கொண்டு வேலை செய்து வந்திருக்கார். அப்படிப்பட்ட தலைமை வந்த பின்பு கூட நம்மிடம் ஒரு ஒற்றுமை ஏற்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இது கட்சிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்று நான் நேரத்தை பதிவு செய்து கொண்டு நாம் பொறுப்பின் அடிப்படையில் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஒழிய வேலை என்று வந்து விட்டால் அனைவரும் சமமான வேலை தான். எனக்கு ஒரு ஓட்டு தான், உங்களுக்கு ஒரு ஓட்டு தான், தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு ஓட்டு தான். இந்த ஒவ்வொரு ஆட்டம் வாக்கு சேகரிப்பு தான் நம்முடைய கடமை. அந்த வாக்குகளை சேகரித்து அதிகப்படியான வாக்குகளை யார் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்தான் பொறுப்பில் உயர்ந்தவர்கள், அவர்தான் சால சிறந்தவர்கள், அவரைத்தான் இந்த கட்சி வணங்கும். நம்முடைய நோக்கமே மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் தான். நிச்சயமாக பொறுப்பின் அடிப்படையில் நம்ம யாரையும் பார்க்க போறதில்லை. யாரெல்லாம் உள்ளாட்சியில தேர்தலில் நிற்க வேண்டும் என்ற கருத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இடத்திலே நான் வெற்றி பெற வேண்டும் என்று உழைக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பூத்திலே அதிகப்படியான ஓட்டுகளை வாங்கி கொடுப்பேன் என்று உழைக்கிறார்களோ அவர்கள் பின்னால் தான் கட்சி இருக்கும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு
பொறுப்பிடத்தில் தேசிய தலைவராக இருக்கலாம், மாநில தலைவராக இருக்கலாம், எந்த பொறுப்பில் இருந்தாலும் கூட நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. இவரிடம் ரஞ்சித்திடம் 500 ரோடு இருக்கு, ஒரு பூத்தில் 600 ரோட்டில் 500 ரோடு அவர் கையில் இருக்குன்னா கட்சி அவரைத்தான் வணங்கும். அவர் பின்னால் தான் நம்ம நிற்க போகிறோம். அந்த மாதிரி எண்ணங்களை நம்ம எல்லாம் மாற்றிக்கொண்டு முதல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நம்ம கட்சியில் இருக்கிற தெரிவிக்கிறோம். நேற்று ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தா அவங்க பையன் ஃபோன் எடுத்தார். ஃபோன் எடுத்து பேசிட்டு இருந்தா எங்கள் அப்பா எங்கள் கிட்ட குடிச்சிட்டு இருக்காரு சொன்னார். நான் யாரும் தெரியுமா கேட்டால் தெரியாதுன்னா அந்த மாதிரி எஸ்எம் செந்தில் பிஜேபியில் மாவட்ட தலைவர் பொறுப்பெடுத்திருக்கேன்னு அப்பாட்ட பேசணும்னு சொன்னேன். அவரு சரிங்க சந்தோஷம். உங்கள் அப்பா பிஜேபி இருக்காரு தெரியுமா? தெரியும். அப்படி என்ன பொறுப்பு இருக்கா தெரியுமா கேட்டால் தெரியலீங்களா. உங்கள் அப்பா பொறுப்பு உனக்கு தெரியாதானே? தெரியல. உங்கள் அப்பா உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு இல்லையா? சொன்னது இல்லைங்க. நீ கேட்டிருக்கியாப்பா பிஜேபி கட்சிக்கெல்லாம் போறீங்க, நீ என்ன வேலைக்காக போற கேட்டிருக்கியா? கேட்டது இல்லைங்கண்ணா. உங்கள் அப்பா குளிச்சுட்டு வந்தோடனே நீ என்ன பொறுப்புக்குன்னு அப்பாட்ட கேட்டுட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போன்னு சொன்னேன். அந்த பையன் அவங்க அப்பா வந்தோடனே ஃபோன் பண்ணி அவங்க கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிறான். நான் வேற ஒரு காலில் பேசிட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். திருப்பி அவங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. எனக்கு என் கூப்பிட்டுருந்தீங்களா பையன் சொன்னாரு. இல்லை நான் உங்கள்கிட்ட பேசணும் இல்லைங்க, உங்கள் பையன்கிட்ட தான் பேசணும் வந்தேங்க, நான் ஸ்கூலுக்கு போயிட்டானுங்கன்னாரு. நிச்சயமாக நீங்கள் நைட் அவர் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும். அப்படி ஒரு பொறுப்பில் நம்மளாம் இருந்துட்டு இருக்கிறோம். அது பர்டிகுலராக சொன்னால் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறேன். அந்த தலைவர் இருக்குது நம்ம பக்கத்தில் நம்ம கூட்டத்தில் இருக்கு, அவருக்கு நிச்சயமாக அது புரிஞ்சிருக்கு. அதனால் நம்மளுடைய பொறுப்புகளை நம் குடும்பத்தாரிடமும் குழந்தைகளிடமும் தெரிய வைக்க வேண்டும். ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு நம்மளாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். அடுத்த பொறுப்புகளை நம்ம எப்படி எதிர்பார்க்கணும்னு சொன்னால், இப்போ மண்டல தலைவர் போட்டாச்சு, இதுக்கப்புறம் மண்டல் கோர் கமிட்டி, மண்டலுடைய நிர்வாகிகள் எல்லாம் நம்ம போட போகிறோம். நம்ம பொறுப்புக்கு எப்படி எதிர்பார்க்குறோம், எப்படிப்பட்ட நபர்களை கொடுக்க வேண்டும் சொன்னால், நல்ல அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியகர்த்தா அல்லது நல்ல செயலாக்கம் கொண்ட ஒரு காரியகர்த்தா, நல்ல செயல் வீரராக இருக்கக்கூடிய காரியகர்த்தா, இந்த 3 அடிப்படையில் கொடுக்க வேண்டும். இதற்கு அப்பாற்பட்டு ஒன்று பொருளாதாரம் சார்ந்த ஒரு காரியகர்த்தா. இந்த 4 ஒருங்கிணைந்து அமைந்தால்தான் நிச்சயமாக கட்சி வளர்ச்சி நிச்சயமாக நல்லபடியாக செல்ல முடியும். நாம் யார்கிட்டையும் டாஸ்மாக் கடையிலையோ பிராந்தி கடையிலையோ எங்கே நோக்கம் போய் 10-5 பொறுக்கி தின்னுட்டு நம்ம இந்த அரசியல் நம்ம பண்ணுறது இல்லைங்க. நம்முடைய அரசியல் நேர்மையான அரசியல், தூய்மையான அரசியல். நம்மளுடைய நோக்கம் பெரிது, நம்ம எண்ணங்கள் பெரிது, நம்முடைய லட்சியம் வேறு திசையில் சென்று கொண்டிருக்க காரணத்தால் நம்முடைய அரசியல் பயணம் என்பது மிக கடுமையான ஒரு பயணம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய சொந்த செலவிலே இதுநாள் வரை மட்டுமல்ல இனிமேலும் அப்படித்தான் சொந்த செலவிலே தான் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். யாருடைய பாக்கெட்டையும் நம்பி நம்ம எந்த அரசியலும் செய்வதில்லை. ஆகவே எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான அனைத்து காரணங்களும் நம்மிடம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாரும் பரிந்துரை பண்ணணும். நிச்சயமாக மண்டல தலைவர்கிட்ட இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணி அனுப்புங்க. எப்படி பரிந்துரை பண்ணணும்னு சொன்னால், இவர் நல்ல கூர்மையான அறிவு, ஒரு அரசியலை எப்படி செல்ல வேண்டும் என்று நல்லா திங்க் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் பெற்றவர். இவரை இந்த பொறுப்புக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் என்று கொடுக்க வேண்டும். நல்ல செயலாக்கம் இவரிடம் சொன்னால் நல்லா சூப்பர்வைசிங் பண்ணுவார், நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணுவார். எந்த ஒரு விஷயத்தினாலும் நாம் அவர்கிட்ட ஒப்படைச்சா போதுங்க, அவர்கிட்ட திருப்பி பார்க்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரை வேண்டும். இவரிடம் ஒரு வேலை சொல்லிவிட்டால் அந்த வேலை கிராம பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களிடம் கொண்டு சேர்த்து விடுவார். அவர் வேலையை அவர் ஒரு வேலையை கொடுத்துட்டா பிச்சை எடுத்துட்டு வந்து நிற்பாருங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வேணும். இவரிடம் இந்த பொறுப்பை கொடுத்தால் இந்த வேலைகள்லாம் பின்னிருந்து நடத்தக்கூடிய இந்த ஆஃபீஸ் இருக்குன்னா, இது கரண்ட் பில் இருக்கு, ஆஃபீஸ் ரெண்ட் இருக்குங்க, ப்ளஸ் இந்த மாதிரி மீட்டிங் போனால் டீ காஃபி செலவு இருக்கும், நோட்டீஸ் எடுத்தால் நோட்டீஸ் செலவு இருக்கும். வேற யாருக்கு வீட்டு செலவு காசு வேண்டியதில்லை, அவன் வந்துட்டு போகிற பெட்ரோல் செலவு காசு வேண்டியதில்லை. ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுற 2 மாலை வாங்கினா மாலை 150 300 ரூபாய்க்கு பணம் வேணும். நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கு. இது நம்ம கேவலமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது மோசமான நிலைமையும் கூட இல்லை, இதுதான் சரியான நிலைமையும் கூட. அளவுக்கு அதிகமாக பணம் தான் தப்பு நடக்கும். அளவுக்கு அதிகமாக இடத்துல பணம் போயிடுச்சுன்னா தப்பு நடக்கும். அந்த மாதிரி நிலைமை நம்ம வேண்டியதில்லை. இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு இவர் உதவுவார் என்ற அடிப்படையில் நீங்கள் பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை வைத்து மண்டலமும் மாவட்டமும் மாநிலமும் தேசியமும் மிகச்சிறப்பாக செயல்படும் என்ற இந்த நேரத்தில் உறுதி கூறிக்கொண்டு, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே தாமரை வென்ற பகுதி எக்காரணம் கொண்டும் நம்முடைய வேலையிலே தொய்வு ஏற்பட்டு விட்டால் என்ன நடக்கும் என்பதை கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் நான் பார்த்தோம். உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய வருத்தம். இந்த நேரத்தில் வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன். ஈரோடு பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி கட்சிக்கு போயாச்சு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கூட்டணிக்கு ஏன்னா போன முறை நம்ம கூட்டணி தான் அதிமுக சீட் நம்ம கொடுத்தாங்க மொடக்குச்சி இல்லைங்களா. அன்னைக்கு கூட்டணியில் நம்ம வாங்கி நம்மளும் வேலை செஞ்சோம், அதிமுக காரங்க செஞ்சாங்க, நம்மளும் செஞ்சோம், வெற்றி பெற்றோம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் அம்மா இருக்காங்க, இன்னைக்கு எம்எல்ஏ வரணும், எம்எல்ஏ இதை செய்யணும், எம்எல்ஏ ஏன் பார்க்க மாட்டேங்கிறான்னு நம்ம கேட்குறோம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த கூட்டணி அமைஞ்சு நல்ல மண்ணில் போனதுனால. அதே மாதிரி கூட்டணி நம்ம தலைமையில் அமைஞ்சது.
நம்ம நிலைமையில் அமைஞ்சப்போ நம்மளுடைய வேலையில் நிச்சயமாக சொல்கிறாங்க அவ்வளோக்கான திருப்தி எனக்கு தெரியல. ஏதோ இப்படி தவறாக பேசுறது தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படி ஏதாவது பேசினா உங்கள் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்மளுடைய வாக்கு சதவீதம் மிக ரொம்ப கம்மியாக 12,000 ஓட்டு. வழக்கமாக ஈரோடு மேற்கு கிழக்கெல்லாம் கம்மியான ஓட்டு தான். இப்போ ஈரோடு மேற்கும் கிழக்கு அதுக்கப்புறம் முடக்குறிச்சி. இது நிச்சயமாக எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. இதற்கு காரணம் நம் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய பரஸ்பரம் இல்லாத காரணம் என்று நான் நினைக்கிறேன். இது என் மனதுக்கு தோன்றியது. அந்த பரஸ்பரத்தை உருவாக்க வேண்டிய கடமை இவர்கள் இருவருக்கும் இருக்கிறது. அந்த கடமையோடு ஒத்து செயல்பட வேண்டிய உரிமை உங்களிடம் இருக்கிறது. இந்த கடமை வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் உரிமை நிச்சயமாக காக்கப்பட வேண்டும். இது உங்கள் கட்சி, உங்களுடைய சின்னம், உங்கள் சட்டமன்றம். நீங்க தானே வேலை செய்யணும். வேற வர போறாங்களா? ஆந்திராவில் யாராவது வருவாங்களா? கர்நாடகத்தில் வருவாங்களா? இடைத்தேர்தலோ மற்ற தேர்தலோ வந்து 10 பேர் வருவாங்க போவாங்க. இங்கே ஓட்டு வாங்கி கொடுக்குறது யார்? அதே மாதிரி சொன்னாங்க பணம் காந்தி இருந்தால் தான் வெற்றி சொல்லி தலைவர் பேசும்போது சொன்னார். அந்த காந்தியை கொடுத்தாலும் கூட பட்டுவாடா பண்ணக்கூடிய திறமை நம்மகிட்ட இல்லை. அதை கொஞ்சம் நம்ம வளர்த்திக்கணும். காந்தி வந்தாலும் வந்துடுவார், சொல்ல முடியாதுங்க. ஏற்கனவே நீங்கள்லாம் கொஞ்சம் பேர் கொடுத்துருப்பீங்க. இந்த முறை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். அப்போ நான் யாரை வச்சு கொடுக்குது? நம்மளோட கூட்டணி அமையலாம், அமையாமல் போகலாம். கூட்டணி இதுவரை தலைவர் சொல்வது நிச்சயமாக கூட்டணி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தான் கூட்டணி என்ற தெளிவான முடிவில் இருக்கார். அப்போ நம்ம எப்படி வேலை செய்யணும்? அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். மற்ற தொகுதியை காட்டிலும் இந்த தொகுதி மிக சிறப்பு வாய்ந்த தொகுதி. வழக்கறிஞர் பலிசமன் சொல்லும்போது சொன்னாங்க, மொடக்குறிச்சி என்றாலே பாரதிய ஜனதா கட்சி என்று மாநிலம் மட்டுமல்ல தேசியம் வரை தெரியும் என்று. அப்படிப்பட்ட ஒரு பகுதி சிறு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தொய்வுகளெல்லாம் இதோடு கலைந்து இன்று முதல் வெற்றிவேல் வீரவேல் என்று கிளம்பி நிச்சயமாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்தை மிக அற்புதமாக வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, ஒரு பெருமைமிக ஒரு கட்சி ஒரு செய்தியை சொல்றாங்க. நம்முடைய பேதக ஆளுநர் இள கணேசன்ஜி அவர்கள் தன்னை தங்கப்பணியிலிருந்து விடுவித்து தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்ட தொகுதியும் இந்த மொடக்குறிச்சி சட்டமன்றம் தான். எஸ்கேபி மண்டபத்தில் தான் வந்து இணைஞ்சாராம். இந்த மண்டபத்தில் மோடி, அது தெரியும், காந்தி அவர்கள் 3 நாள் இருந்திருக்கார். மோடி அவர்கள் வந்து முரளி மனோகர் ஜோஷி, மோடி போன்ற மூத்த நிர்வாகிகள் அனைவரும் இங்கே வந்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொகுதி. அவருடைய கனவுகளை நீங்களும் நினைவாக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இது ஏதோ ஒரு தலைவர் பொறுப்பிலிருந்து பேசுகிறேன் என்று நடத்துகிறார்கள். இந்த சிறுவனினுடைய வேள்வி அதுதான். உங்களுடைய பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். மிக நிச்சயமாக ஒற்றுமையாக செயல்பட்டு வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை ஏற்றக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், வரக்கூடிய காலங்களில் பொறுப்பேற்றக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த பகுதியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக திரு முருகானந்தம் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கார்கள். அவர்களை சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுக்கேன். அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை கூறி மிக அற்புதமான இந்த ஏற்பாட்டை செய்த மொடக்குறிச்சி வடக்கு மண்டல தலைவர் திரு கணபதி அவர்களுக்கு நேரத்தில் நன்றியும், டக்கான் பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நம்முடைய வருங்காலம் மிகச் சிறப்பாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லாமல் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. ஏற்புரை மொடக்குறிச்சி வடக்கு மண்டல தலைவர் பிரகாசம் அவர்கள்.